அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில சில நாட்களுக்கு மட்டும்தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கிற அபாரமான சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நாள் தான் அட்சய திருதியை. அட்சய அப்படின்னு சொன்னாலே குறையாதது அப்படின்னு அர்த்தம். இந்த 2026ஆம் வருஷம் வரக்கூடிய அட்சய திருதியை ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா இது திங்கட்கிழமை வர்றதுனால இன்னும் கூடுதல் பலன்களை தரும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல தங்கம் வாங்க நல்ல நேரம் எது, தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன செஞ்சா அதே பலன் கிடைக்கும், வீட்டில் எப்படி சிம்பிளா பூஜை பண்ணலாம்னு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன வாங்கினா அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றதையும் வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசியில ஒரு சூப்பரான பணவரவு ரகசியத்தையும் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல இந்த வருஷம் அட்சய திருதியை எப்போ வருதுன்னு பார்த்துடலாம். 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த நன்னாள் வருது. திதி அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே திருதியை திதி தொடங்கிடுது. ஆனால் நாம் சூரிய உதயத்தில் எந்த திதி இருக்கோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் ஏப்ரல் 20 திங்கட்கிழமை தான் நம்ம அட்சய திருதியை கொண்டாடணும். தங்கம் வாங்கவோ இல்லை புது தொழில் தொடங்கவோ நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையில் 6 மணி 12 நிமிஷத்துலேருந்து ராத்திரி 8 மணி 35 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக உங்களோட நல்ல காரியங்களை செய்யலாம். குறிப்பாக காலை நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். முதல்ல இந்த நாள் ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். புராணங்களின்படி புனித நதியான கங்கை பூமிக்கு வந்த நாள் இதுதான். அதே போல மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம், அதாவது திரௌபதி அம்மையாருக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இந்த நாளில் தான். இந்த பொருள் என்னன்னா, இந்த நாளில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது பன்மடங்காக வளரும். அது பணமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஆரோக்கியமா இருந்தாலும் சரி. அதனால தான் இந்த நாளை தவற விடக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. செல்வம் பெருக நீங்க செய்ய வேண்டியது இந்த நாள்ல, நம்மள பலரும் அட்சய திருதியை அப்படின்னாலே தங்கம் மட்டுமே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். தங்கம் வாங்க முடிந்தவங்க வாங்கலாம். ஆனால் அது மட்டுமே வழி கிடையாது. செல்வம் பெருக நீங்க செய்ய வேண்டிய 5 எளிய வழிகள் இப்போ நம்ம சொல்ல போறோம். கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உப்பு மற்றும் மஞ்சள். இந்த நல்ல நாளில் காலையிலேயே உங்கள் குடும்பத்தாரோடு போயிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு பொட்டலம் கல்லுப்பு, ஒரு மஞ்சள் பாக்கெட்டு வாங்கிட்டு வாங்க. இது கூடவே சர்க்கரை கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, இனிப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இது மகாலட்சுமியோட அம்சம். ஸோ உங்களோட வீட்டில் மங்களம் பெருகும். இதை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வைங்க. அடுத்ததாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறைக்கு மனதார வேண்டிக்கோங்க. மூணாவதா துளசி பூஜை செய்யுங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற துளசி செடிக்கு நீர் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தீபம், அதாவது இப்போ துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு தீபம் வச்சு ஏற்றுங்க. இது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். நாலாவதா அன்னதானம். பசியால் வாடுற யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் வாங்குற தங்கத்தை விட 1000 மடங்கு புண்ணியத்தை இந்த அன்னதானம் தான் கொடுக்கும். இப்போ சப்போஸ் நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியல உணவு அப்படின்னா வருத்தப்பட தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க பறவைகளுக்கோ இல்லை நம்ம ரோட்டில் இருக்கிற இந்த விலங்குகள், அதாவது வீட்டு விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, நாய்ங்க, பசுமாடு, இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்கள் உணவு தானமாக கொடுங்க. ஒரு கைப்பிடி அரிசியாச்சும் பறவைங்களுக்கு தானமாக பண்ணுங்க. ஸோ இது 1000 மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரும். அஞ்சாவதா, நீண்ட நாளாக நீங்கள் ஒரு நல்ல காரியம் இல்லாட்டி தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் சுழி போடுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, இப்போ என்னெல்லாம் செய்யணுன்றதை பார்த்துட்டோம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த 5 விஷயங்களை, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பாக கடைப்பிடிங்க. நிச்சயமாக இதுக்கான பலன் உங்களுக்கு வீடு தேடி வரும். அடுத்தது, நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சில எச்சரிக்கைகள். இப்போ கடன் வாங்காதீங்க. இந்த நல்ல நாளில், இந்த நாளில் கடன் வாங்கினா அது குறையாம வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் கடன் வாங்குறத தவிர்த்துடணும். ரெண்டாவது, வீட்டில் யார்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க. மனஸ்தாபங்களையும் ஏதாவது இருந்துச்சுன்னா மனஸ்தாபங்களையும் விட்டுருங்க. அமைதி இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அடுத்ததான், எதிர்மறை எண்ணங்களையும் விட்டுருங்க. எந்த நேரமும் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. இது 3தையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த நல்ல நாளில். அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. சண்டை போடாதீங்க. இந்த நல்ல நாளில் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. இப்போ இந்த நல்ல நாளில் 12 ராசிக்காரர்களும்
என்ன வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மேஷம், ரிஷபம், சிம்மம் மற்றும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரங்களும் கவலைப்பட தேவை கிடையாது. நாம் சொன்ன அன்னதானம் மற்றும் வழிபாடு முறைகளை செஞ்சாலே உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, நம்ம தங்கம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தங்கம் வாங்க வசதி இருக்கவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க தங்கம் தான் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. மகாலட்சுமிக்கு உகந்த சில பொருட்களை வாங்கினாலே தங்கம் வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு ராசி வாரியாக என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், சிம்மம், தனுசு. நீங்கள் செம்பு பாத்திரங்கள் இல்லாட்டி கோதுமையை நீங்கள் வாங்கலாம் கடையிலேருந்து. அடுத்ததான் ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரங்க, நீங்கள் வெள்ளி பொருட்கள் இல்லாட்டி மொச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வாங்கலாம். இப்போ அடுத்ததான் மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் ராசி, நீங்கள் கல் உப்பு இல்லாட்டி பச்சை பயிறு வாங்கலாம். அடுத்ததான் கடக ராசிக்காரங்க, விருச்சிகம், மீனம், நீங்கள் பச்சை அரிசி இல்லாட்டி கல்கண்டு வாங்கலாம். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுமே மறக்காமல் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு கல் உப்பு, மஞ்சள் வாங்கிட்டு வந்துருங்க. மங்கள பொருளான இது ரெண்டும் உங்கள் வீட்டில் செல்வம் குறையாமல் பார்த்துக்கும். கூடவே முடிஞ்சால் பச்சரிசியும் சேர்த்தே வாங்கிக்கோங்க. ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் கடைக்கு போயிட்டு என்ன வாங்குவேன்னா, பச்சரிசி வாங்குவேன், வெல்லம் வாங்குவேன், சர்க்கரை வாங்குவேன், மஞ்சள் வாங்குவேன், உப்பு வாங்குவேன். உப்பு கல் உப்பு தான் அப்படின்னு கிடையாது. ஸோ சால்ட் உப்பு இருந்தாலும் அதை நான் வாங்கிட்டு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் உங்களால் என்ன முடியுமோ அந்த தானத்தை இன்னைக்கு செய்யுங்க. இந்த ராசி பலன் வாரியாக உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குமோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள்னு, அதில் உங்களால் என்ன வாங்கிட்டு வீட்டில் வைக்க முடியுமோ வைங்க. சுவாமிக்கும் வச்சு வழிபாடும் பண்ணிடுங்க. வழிபாடு பண்ணிடுங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை, இப்போ நீங்கள் ஒரு பச்சரிசி வாங்கிட்டு வரீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அரிசி பானை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அரிசி பானையில் அந்த அரிசியை சாமி கும்பிட்டுட்டு அந்த அரிசியை சேர்த்துருங்க. மஞ்சள் டப்பாக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருப்போம், அதே மாதிரி அந்த மஞ்சளை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. சக்கரை டப்பாக்குள்ளே சக்கரை சேர்த்துருங்க. உப்பு டப்பாக்குள்ளே உப்பு சேர்த்துருங்க. இது மறக்காமல் செஞ்சு வச்சுருங்க. அடுத்ததா சிம்பிளாக வீட்டில் பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுங்க. பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்களுக்கு பூக்கள் வைங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு காசு, ஒரு நாணயம் வைங்க. நீங்கள் வெள்ளி நாணயம் இருந்தாலும் வைக்கலாம். அப்படி வெள்ளி நாணயம் இல்லாத பட்சத்தில் ₹1 நாணயம் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அன்னைக்கு செய்கிற பூஜை உங்களோட வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களுக்கு ஒரு அமைதியை கொண்டு வரும். தங்கம் வாங்க முடியாதவங்க கவலையே படாதீங்க. தங்கம் வாங்குறதை விட கோடிக்கணக்கான புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம் தான் தானம். இந்த சித்திரை மாச வெயிலுக்கு தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுங்க. மோர் பந்தல் வச்சு மோர் கொடுக்கலாம். முடிஞ்சால் ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லாட்டி வேறு ஏதாவது சாதம் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணி வைங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன ஒரு உதவி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை நீக்கி உங்களோட சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் வீட்டில் சண்டை போடாதீங்க, கோவப்பட்டு யாரையும் திட்டாதீங்க, மற்றவங்கள கிண்டல் கேலி பண்ணுறதோ இல்லாட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ கண்டிப்பாக செய்யாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கடனும் வாங்காதீங்க. கடன் கொடுத்தாலும் அது குறையாமல் போயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆனால் கடன் வாங்குறதோ இல்லை கொடுக்குறதோ தவிர்த்துடுங்க. வீட்டை இருட்டாக வச்சுக்காம சாயங்கால நேரத்துலையும் விளக்கேற்றி மங்களகரமாக வச்சுக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மஞ்சள் துணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது கூடவே ₹1 நாணயம், இதை வச்சு நல்லா முடிச்சா கட்டி உங்களோட பணப்பெட்டியில் வச்சுடுங்க. இது பணத்தை ஈர்க்கிற ஒரு எளிமையான தாந்திரிக முறை. ஸோ நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. தங்கம் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. நல்ல எண்ணத்தோட இந்த நாளை தொடங்குறதே முக்கியம். நிச்சயமாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க. அப்படியே நீங்கள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்மளோட சுபயோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவையும் கொடுங்க. அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.